திருப்பரங்குன்றத்தில் வந்து இந்த மாதிரி வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனைகள் வந்து சொல்கிறது ஏற்றுக்க முடியாத ஒன்று. இதே வந்து இந்த தீர்ப்பு இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக வந்திருந்தால் இந்த அரசாங்கம் நிறைவேற்றியிருக்கும் சொல்கிறாங்க. பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்கிறது முஸ்லீம்களுக்கு பிடிக்கல. அவர் பதிவு பண்ணுறார் சார் அந்த இடத்துல. யாரா சொன்னது அப்படின்னு வந்து நான் கேட்குறேன். தீபத்தூணில் ஏற்றக்கூடாதுன்னா எந்த வருஷத்தில் யார் அதை வந்து நிப்பாட்டினது? இப்போ சிலர் வந்து கேட்குறாங்க, அந்த இடத்துல ஏற்றாமல் இந்த இடத்துல ஏற்றுறதால என்ன கடவுளுடைய அருள் வாக்கு வந்திருந்தாங்கன்னா நான் அதுக்குள்ளே வரல. வந்து மோகன் பகவத் RSS உடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காருங்களா, இந்தியாவில் வந்து என்னைக்கு இஸ்லாமியர் இல்லாமல் போகிறாங்களோ அன்னைக்கு இந்த இந்துவும் இருக்க மாட்டாங்க சொல்லியிருக்கிறாரு. இஸ்லாமிய பயங்கரவாதிகளோ தீவிரவாதிகள் சொல்கிறத நிப்பாட்டணும். இது யார் பேசணும்? என்னுடைய இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் முகமது அத்தாவுல்லா நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்து இஸ்லாமியர், அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு அதாவது ஆகுனா எதுக்கு எடுத்தாலுமே திமுக சொல்கிற ஒரே விஷயம் மதக்கலவரம் வந்துடும். பாஜக இந்து முன்னணியில் வந்து மதக்கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்காக அந்த மாதிரி திருப்பரங்குன்ற விஷயத்தை வந்து எடுத்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது தீபத்தூணே கிடையாது, வெறும் வந்து கல் அப்படின்ற மாதிரி கனிமொழி அவர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களோட நிலைப்பாடு என்ன சார் இதில்? முதல்ல நான் வந்து இந்திய இஸ்லாமியர் சொல்லி வந்து நீங்கள் எத்தனையோ அங்கே பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க. ஓகே. ஒரு இந்திய இஸ்லாமியனுடைய குடிமகனுடைய கருத்து. நான் வந்து இந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏன்னா சுட்டி காட்டினா வந்து மக்கள் தயவுசெய்து வந்து மக்கள் மன்றத்தில் விட்டுடலாம். அவங்க வந்து சிந்திக்கிட்டோம். ஏன்னா மக்கள் வந்து அறிவாளிகள். இன்றைக்கி ஒரு முஸ்லீம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த முஸ்லீமில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து போரா முஸ்லீம்ஸ் இருக்குது, ஷியா முஸ்லீம்ஸ் இருக்குது, சுன்னி முஸ்லீம்ஸ் இருக்குது. இப்போது ஒரு மதத்திலேயே வந்து மாறுபட்ட பிரிவுகள் இருக்குது. இப்போ நீங்கள் அதே வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டியில் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ஆர்சி இருக்குது. நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து போனால் ஒரு பெந்தகோஸ் ஒன்று இருக்குது, சிஐசி ஒன்று இருக்குது. இந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்குது. நீயா நானா அங்கேயும் பல பிரிவுகள் இருக்குது. இப்போ ஒரு ஹிந்து கலாச்சாரமில் நீங்கள் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு பிராமின்ஸ்லேயே வந்து நிறைய நாமம் போட்டது போட்டவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி தேவர் இருக்கிறாங்க, நாடார் இருக்கிறாங்க. இன்னொன்று விட்டு போனால் வந்து SC STன்னு வந்து எவ்வளோ பிரிவுகள் இருக்கிறாங்க. இப்போ இத்தனை பிரிவுகளும் வந்து நீயா நானான்னு வந்து அந்த போட்டி வந்து எப்போ ஆரம்பிச்சுது? ஏன்னா இது அரசியல்வாதிகள் வந்து எந்த காலத்துலேயும் வந்து இவங்க ஒன்றாவே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து பண்ண ஒரு டிசைன். புரியுதுங்களா? அப்போது வந்து இங்கே நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இப்போ நான் வந்து ஒரு மோடியின் படை வீரனாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கருத்து வைக்கிறேன். மோடிக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். இப்போ மோடிக்காக உயிரை கொடுப்பேன்னா என்ன, நான் அதுக்குன்னு வந்து வெடிகுண்டு வச்சுன்னு போய் அவருக்கு தற்கொலை படை தாக்குதலை பண்ண போகிறேன்? கிடையாது. அவரோட சேர்ந்து இந்த தேசத்துக்காக உழைப்பேன். இப்போ வரும் சங்கதியுடைய எதிர்காலத்துக்காக உழைப்பேன். நம்ம நாடு முன்னேற்றத்துக்காக உழைப்பேன். ஆக மொத்தத்தில் வந்து அவர் வந்து 18 மணி நேரம் 20 மணி நேரம் உழைக்கிற அந்த மோடியால் வந்து கவரப்பட்டு அவருக்காக நான் உயிரையே கொடுப்பேன்னு சொல்லும் போது இப்போ அந்த இடத்துல என்ன ஒன்றா வந்து என் உயிருக்கு பாதுகாப்புன்னு சொல்லி நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன், பாதுகாப்பு ஒன்றுன்னு சொன்னால் எப்படி? புரியுதுங்களா? நான் தான் இந்த மோடிக்காகவும் இந்த தேசத்துக்காக என் உயிரையே அர்ப்பணிச்சிட்டேனே, அப்புறம் நான் எதுக்கு கவலைப்படணும்? இப்போ என் உயிருக்காக வந்து நான் வந்து அங்கே போய் வந்து இப்போ காவல்துறைக்கிட்ட வந்து எனக்கு இப்போ பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறது அது ஒரு கேலி கூத்து. இப்போ அந்த இடத்துல இருக்கும்போது என்ன எதனால் நான் சொல்ல வரேன்னா, அதாவது நான் பிஜேபியில் இருக்கிறதால எந்த ஒரு இஸ்லாமியரும் எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை. நான் ஏன் சொல்கிறேன்னா, இஸ்லாமியர்கள் தேவையில்லாமல் எந்த விஷயத்துக்கும் போக மாட்டாங்க. நீ எந்த கட்சியில் வேணா இரு அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தவிர எந்த இடத்துலையும் எனக்கு எதிர்ப்பும் வரல. இது வரைக்கும் நம்ம ஒரு ஃபோன் கால் கூட வந்து நான் என் ஃபோன் நம்பர் கூட அங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஆனால் யாரும் வந்து எந்த எதிர்ப்பையும் வைக்கல. ஏன் ஒன்றுனா, வைக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக பேசணும், நியாயமாக பேசணும். இது வந்து எந்த மதமாக இருந்தாலும் அதை தான் ஏற்றுக்கிறாங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், கருப்பர் கூட்டம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அந்த கடவுளுங்களை வந்து விமர்சனம் வந்து கொச்சா விமர்சனம் பண்ணது யார்? பேர் ஞாபகம் சார். அந்த கருப்பர் கூட்டம் அந்த யூடியூப் சேனல் ஒரு இருந்தாலும் வந்து கடவுள் வந்து இல்லைன்னு சொல்கிறவங்க மறுப்பாளர்கள் தான் வந்து கொச்சப்படுத்தி பேசினாங்க. புரியுதுங்களா? அப்போது ஒரு இந்து மதத்துக்குள்ளேயே வந்து கடவுள் எதிர்ப்பாளரும் இருக்கிறாங்க, கடவுள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அங்கே கொச்சப்படுத்தும் போது வந்து அதுக்காகவும் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அங்கே பண்ணும்போது இப்போ நம்ம சமுதாயத்தை சேர்ந்த இப்போ நான் ஒன்று சொன்னேன், இப்போ நான் வந்து மைனாரிட்டியில் இருக்கிறேன். இப்போ மைனாரிட்டியில் இருக்கும்போது அப்போ மைனாரிட்டி மக்களுக்கு அச்சத்தை போக்கணும், அந்த மைனாரிட்டியுடைய பிரச்சனையை தீர்க்கணும், அவங்க கோரிக்கை என்ன, இதெல்லாம் வந்து என்னென்னா அரசாங்கத்துக்கிட்டையும் தலைவர்கிட்டையும் கொண்டு போகிறது தான் என்னுடைய வேலை. அதை விட்டுட்டு மைனாரிட்டியை அச்சுறுத்துறதுனா வந்து அது எந்த விதத்தில் வந்து நியாயம்?
என்னுடைய ரெண்டாவது விஷயத்த. ஏன்னா மதம் தான் மனிதனுக்கு தேவைப்படுது, கடவுளுக்கு மதம் தேவைப்படாது. நிச்சயமா. புரியுதுங்களா? இப்போ அத்தாவலா வந்து அல்லாஹ் வேண்டுறதால வந்து அதுக்குன்னு வந்து அத்தாவலா என்ன தப்பு பண்ணாலும் அல்லாஹ் என்ன எனக்கு வந்து அது கூடயா இருக்க போகிறாரு? அவரை பொறுத்த வரைக்கும் வந்து மதம் கிடையாது, மனிதன் தான். அதனால் யார் வந்து தவறு செய்தாலும் அந்த அல்லாஹ் வந்து உங்கள் பாஷையில் சொன்னால் உங்கள் கடவுளை வந்து தண்டிப்பார். எந்த பக்கம் நியாயமோ அந்த பக்கம் தான் நிற்பார். இப்போ இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒன்றுனா வந்து இப்போது திருப்பரங்குன்றத்தில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனைகள் வந்து சொல்கிறது ஏற்றுக்க முடியாத ஒன்று. இப்போ சில யூடியூப் சேனலில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதே வந்து இந்த தீர்ப்பு இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக வந்திருந்தால் இந்த அரசாங்கம் நிறைவேற்றியிருக்கும் சொல்கிறாங்க. உண்மை, மாற்றுக்கிறது கிடையாது. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஏதாவது ஒன்றுன்னா வந்து இந்த அரசாங்கம் இமீடியட்டாக நைட்டை வந்து அதை வந்து முடிச்சிருப்பாங்க. அதில் மாற்றுக்கிறது எனக்கு கிடையாது. ஆனால் என்ன அந்த இடத்துல ஒன்றுன்னா வந்து இப்போ வந்து அவங்க வந்து எந்த இடத்துல வந்து அரசியல் பண்ணுறாங்கன்னு வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டுக்காக வந்து அரசியல் கட்சி, அது திமுகவாக இருக்கட்டும் எந்த கட்சி வேணா இருக்கட்டும், ஆனால் இஸ்லாமியர்கள் ஓட்டு வேணும்னு சொல்லி அரசியல் பண்ணும்போது இதில் இஸ்லாமியர்களோட சம்பந்தம் எங்கே இருக்குது, இல்லை இஸ்லாமியர்களோட தலையீட்டு எங்கே இருக்குது, இதே வந்து முதல் பதிவாக நான் வந்து இடத்துல பண்ணுறேன். இப்போ அந்த இடத்துல வந்து பார்க்க போனால் வந்து நம்ம ஒரு இஸ்லாமியர் பேரில் இருக்கிறவர், நான் பேர் கூட வந்து சொல்ல, ஏன்னா உங்கள் சேனலில் போடுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரில. அவர் வந்து என்ன அந்த இடத்துல வந்து சில கேள்விகள் அந்த இடத்துல வைக்கிறாருன்னா, அதாவது இதே ஒரு ஹிந்து ஒரு அந்த இடத்துல போயிட்டு எப்பா திருப்பரங்குன்றம் என்ன வேணா சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா அவங்க மதத்துக்காக வந்து அவங்க இது பண்ணுறாங்க. வெறியன்னு சொல்கிறது வந்து முஸ்லீம் வெறியன் மட்டும் இல்லை, இந்துக்கள்லேயும் வெறியங்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்துவத்துலேயும் மதவெறியர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்கவுங்களுடைய மதத்துக்காக வந்து பாடுபடும்போது நம்ம யாரையும் எங்கேயும் குற்றச்சாட்டு வைக்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல என்ன ஒரு குறிப்பிட்றாருன்னா நம்மளுடைய ஒரு இஸ்லாமிய சகோதரர், ஏன்னா வந்து அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். இஸ்லாம் தோன்றது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே கன்வெர்டட் முஸ்லீம்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாரு. அதோட விட்டுருந்தாங்க நான் வந்து இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணிட மாட்டேன். இப்போ 2000 ஆனால் சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்க தான் உண்மையாலுமே முஸ்லீம் சொல்லி பதிவுறாரு. இப்போது குரங்குலேருந்து தான் மனிதன் வந்தான்னு வந்து சொல்லப்படுது. நீங்களும் சரி நானும் சரி வரலாறை பார்த்து தான் பண்ணுறோம் தவிர வந்து எவனும் வந்து நேரில் வந்து அந்த சம்பவம் நடந்த விஷயத்தில் இல்லை. குரங்குலேருந்து மனிதன் படைக்கப்பட்டானா அப்போ நம்ம வந்து உங்களை பார்த்து குரங்குன்னு கூப்பிடலாமா? நான் உங்கள்கிட்ட ஒரே விஷயம் கேட்குறேன். நீங்கள் வந்து இப்போ உங்கள் நேம் என்ன சார்? உங்கள் நேம் என்ன? விக்ரம். நீங்கள் என்ன கன்வெர்டட் இந்துவா? இல்லை சார். எப்படி சொல்கிறீங்க? அப்பா ஹிந்து அதனால் ஹிந்து, அப்பாவோட அப்பா ஹிந்து அதனால் நான் ஹிந்து. புரியுதுங்களா? சவுதி அரேபியாவில் வந்து என்ன ஒன்றா வந்து உண்மையாலுமே முஸ்லீம்னா நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் 2000 வருஷத்தில் இஸ்லாம் வந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வழிபாடு அந்த இடத்துல இருந்திருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இந்து வந்து என்ன சொல்கிறது, இந்துக்கள் தான் முதல்ல வந்து ஆரம்பித்தோம், நான் உங்களது ஏற்றுக்கிறேன். அப்போது 2000 வருஷத்துக்கு வந்து இஸ்லாம் போச்சுன்னா அப்போ சவுதியிலேருந்து எப்படி வந்து வானத்துலேருந்து குதிச்சானா? அப்போ அதுக்கு முன்னாடி சவுதிக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்துவாக தான் இருந்திருப்பான். அப்போ அவனை வந்து அங்கே வந்து என்ன சொல்கிறது கன்வெர்டட் முஸ்லீமாக தான் இருந்திருக்கணும். ஆமாம், பாயிண்ட் டேக்கனா? அப்போ நீங்கள் என்ன சொல்கிற, இங்கே இருக்கிறவங்களாம் வந்து வந்து கன்வெர்டட் முஸ்லீம்ன்றீங்க, இங்கே போய் வந்து அவன் தான் ஒரிஜினல் முஸ்லீம்னு சொல்கிறீங்க. இந்த பதிவு வந்து வேறுபாடு இருக்குது. நான் ஏன் ஒன்று சொல்கிறேன்னா சார், 1000 வருஷம் வந்து ஒன்றா வந்து முஸ்லீம் ஆண்டான்றாங்க, அதுக்கப்புறம் வந்து வெள்ளைக்கார ஆண்டான்னாங்க. வெள்ளைக்கார ஆண்டு இதுன்னா நான் வந்து ஒரு 40-50 தலைமுறை கடந்து வந்துட்டேன் சார். 40-50 தலைமுறை நான் கடந்து வந்துட்டு அப்புறம் நீ வந்து கன்வெர்டட் முஸ்லீம்னு சொன்னால் வந்து ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்க மாட்டிங்களா? இப்போ நான் வந்து உங்களை கேட்கும் போதே நீங்கள் இல்லை எங்கள் அப்பா ஹிந்துன்னு சொல்கிறீங்களே, அப்போ என் அப்பா என் தாத்தா இவங்களுக்கு தான் எனக்கு தெரியும். ஸோ நான் இது வந்து என்னென்னா நான் கன்வெர்ட்டடோ யாருக்கு பிறந்தாலும் நீ ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. நீ அடுத்த மதத்தில் போய் நீ கன்வெர்ட்டட் நீ சொல்லக்கூடாது, அது அவனுடைய உரிமை. ஏன்னா நான் ஹிஸ்டாரிக்கலுக்குள்ளே போக விரும்பப்படலை. ஸோ இதை வந்து என்னென்னா வந்து அந்த இடத்துல வந்து நான் வந்து ஏன் ஒன்றா அதை பதிவு பண்ணுறேன். ஏன்னா ஒரு இஸ்லாமியனாக இருந்து இந்த விஷயத்த சொல்கிறது, உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்கிறது முஸ்லீம்களுக்கு பிடிக்கல. அவர் பதிவு பண்ணுறார் சார் அந்த இடத்துல. யாரா சொன்னது அப்படின்னு வந்து நான் கேட்குறேன். இப்போ என்னன்னா வந்து இஸ்லாமியர்கள் உங்களுக்கே தெரியும், நாங்கள் உருவ வழிபாடு பண்ணுறது கிடையாது. இந்துக்கள் உருவ வழிபாடு நான் மதிக்கிறேன், புரியுதுங்களா? அப்போது உருவ வழிபாடு மதிக்காதவங்க நாங்கள் வந்து ஏற்றுக்காத போது வந்து அப்போ அந்த இடத்துல என்ன ஒன்றா வந்து இதே நாட்டில் பிறக்கிறோம். ஆனால் வந்து பாரத் மாதா கி ஜெய் என்ன நம்ம பாரத அன்னை பிறந்த மண்ணு தானே, இந்த மண்ணும் இந்த தாய்க்கும் மரியாதை கொடுக்கலனா எப்படி? இதை நான் வந்து இஸ்லாமியர் வந்து அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறது நான் அது ஏற்றுக்க முடியாத விஷயம் வந்து நீ எப்படி திணிக்கலான்னு நான் கேட்குறேன்.
ஏன் பிரதமரே என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ யாரு, நான் நானாருன்னு தான் சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது வந்து மதத்தை திணிக்கிறது நீ யாருன்னு நான் என் கேள்வி. சொல்கிறவன் வந்து ஒரு ஹிந்து சொல்ல மாட்டான் சார். இன்ன வரைக்கும் வந்து ஏன்னா வந்து இந்து நான் வந்து வாயில் இந்த பேட்டிக்காக சொல்கிறேன், இல்லை நான் நான் முஸ்லீம் தான் சொல்லுவேன். எந்த ஒரு இந்து வந்து இது வரைக்கும் வந்து ஏன்னா நீங்கள் மரியாதை கொடுத்துருக்குறான். அதே மாதிரி ஒரு முஸ்லீம் வந்து என்னென்னா ஒரு இந்துவை பார்த்து மரியாதை கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது. அப்போ நீ அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணுற, அந்த இடத்துல அப்போ நீங்கள் என்ன பண்ணால் வலுக்கட்டாயம் பண்ணுற. எப்படின்னா வந்து இந்த மண்ணை அந்த தாயை மதிக்கலைன்னா எப்படி மதிப்பாங்க? இது ஒரு 2000 வந்து 2வது பாயிண்ட்டாக நான் இந்த இடத்துல வைக்கிறேன். இப்போது இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் நான் வரேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த திருப்பரங்குன்றத்தில், அதாவது அந்த காலத்தில் வந்து இந்துக்கள் கிட்ட வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஒரு சின்ன இடம் எங்களுக்கு ஒதுக்கி கொடுங்க, எங்களுடைய ஒரு தலைவரை வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறது வழிபாடு நடத்தணும், அதனால் வந்து அவங்க ஒரு 50 சென்ட் வந்து சும்மா கொடுத்தாங்க, அதில் நீங்கள் வந்து வழிபாட்டு பண்ணுறீங்க. இன்றைக்கி அவருடைய அந்த தீபம் ஏற்றத்துக்கு நீங்கள் எப்படி தடை சொல்லலாம்னு சொல்லி வந்து அவர் அந்த இடத்துல வந்து குறிப்பிடுறார். இது அநியாயம் இல்லையா அப்படின்னு வந்து கேட்கும் போது வந்து அது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏன் ஒன்றுனா நிறைய பேர்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன். அதாவது சிக்கந்தர் ஷா பகதூர் ஷான்னு சொல்கிறவர் வந்து யாருன்னு வந்து போனால் சுல்தான் ஆட்சி காலத்துக்கு அப்புறம் வந்தவர் சார். ஏன்னா 17ஆவது நூற்றாண்டு 18வது நூற்றாண்டில் வந்தாங்க. சுல்தானுக்கு அப்புறம் வந்து அவர் வரும்போது அப்போ அந்த நேரத்தில் வந்து என்ன ஒன்றா இங்கே வந்து பாண்டிய காலத்து ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்தது. பாண்டிய காலத்து ஆட்சியில் வந்து பார்க்க போனால் அப்போ வந்து ஒரு 5 மன்னர்கள் வந்து சிறு குழுக்களாக வந்து அவங்களுக்குள்ள ஒருவருக்குள்ள ஒருவர் வந்து எதிர்ப்பு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பகதூர் ஷா, சிக்கந்தர் பகதூர் ஷா இங்கே வரும்போது அவரோட வந்து என்னென்னா இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறவங்களுக்கு எதிராக வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இந்த ஆட்சியில் வந்து அவலநல்ல நடக்குது, ஸோ அவர் வந்து நீங்கள் வந்து நியாயத்தை வழங்கணும்னு சொல்லி இவங்க 2 பேர், இவர் வந்து ஒரு 4000 பேரோட படையோட இங்கே வராரு. இவர் பாண்டியம் ஆட்சி காலத்தில் வந்து ஒரு மன்னர் அவரோட இணைந்து போர் புரிந்து அங்கே இருக்கிறவங்கள வந்து துரத்தி அடிக்கிறாங்க. ஸோ அதற்கு ஒரு நன்றி கடனாக என்ன பண்ணுறாங்க, அந்த மன்னர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து மதுரையுடைய கவர்னராக வந்து நியமிக்கிறார். யார்? சிக்கந்தர் ஷா அவர்களை வந்து நியமிக்கிறாரு. இதுதான் தமிழ்நாட்டுடைய முதல் மன்னர், இஸ்லாமிய மன்னர் வந்து எங்கே வராங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் மதுரையில். புரியுதுங்களா? ஒரு சிக்கந்தர் பகதூர் ஷா வந்து அங்கே வந்து இருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஹஜ் பயணத்துக்காக 3000 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த படையிலேருந்து வந்து மக்காவை நோக்கி போனதுக்கப்புறம் இங்கே ஏன்னா வந்து சிக்கந்தர் ஷான்னு சொல்கிறது ஒரு ஆன்மீகவாதி. அவரை வந்து நீங்கள் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து ஒரு மனிதாபிமானி மிக்க ஒரு மன்னர். அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் சார், போர் தான் சார் எல்லாத்துக்கும் முடிவு. அங்கெல்லாம் வந்து அதெல்லாம் கிடையாது. எதுக்கு எத்தாலும் போர் தான் தொடங்குவாங்க. அது எந்த இதுவாக இருந்தால் இருக்கட்டும், எல்லாமே போர் புரிஞ்சு தான் வந்து என்ன பண்ணால் அந்த வந்து இடத்த ஆக்குபேட் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிக்கந்தர் பகதூர் ஷா வந்து கொல்லத்துக்கு யார் விரட்டி அடிக்கப்பட்டாங்களோ அவர்கள் என்ன பண்ணுறாங்க, வேற ஒரு மாகாணத்துக்கு போய் அங்கே வந்து படையை திரட்டி இவர் வந்து இவருக்கு ஏன்னா இவர் ஒருத்தருக்காக வரும்போது அவருக்காக வந்து ஒரு 10 பேர் வரும்போது அப்போ என்ன பண்ணுறாங்க, இவரை கொலை செய்ய வந்து என்ன பண்ணுறாங்க, படையெடுத்து வரும்போது சிக்கந்தர் ஷா அவர்கள் எங்கே போகிறாருன்னா வந்து இந்த திருப்பரங்குன்ற மலையில் போய் வந்து பதுங்குறதா வரலாறு சார். நீங்கள் படித்த வரலாறு தான் நானும் படிச்சிருக்கிறேன். நான் போய் வந்து இன்னைக்கு வந்து உட்காந்துட்டு ஞானக்கண்ணில் வந்து பார்த்துட்டு சொல்லலை. ஸோ அப்படி இருக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வந்து படுகொலை செய்யப்படுகிறார். ஏன்னா அந்த நேரத்தில் அவருக்கு வந்து அவர் வீழ்த்தப்படுறாங்க அந்த நேரத்தில். அப்போ வந்து அதே பாண்டிய காலத்தில் இருக்கிற ஒரு குழு இப்போ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து படையில் அதெல்லாம் அவர் கொல்லப்பட்டதால் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த வந்து பாண்டிய மன்னருக்கு வந்து கண் பார்வை வந்து எழுந்துட்டதாக வந்து சொல்லப்படுது சார். இது ஒரு வரலாறு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா மரணம் அடைஞ்ச வந்து ஒரு ஆன்மீகவாதி. எப்பயுமே வந்து ஆன்மீக போதனையில் இருக்கும்போது அவர்கிட்ட வந்து ஒரு சக்தி இருந்தது வந்து சொல்லப்படுது சார். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து அந்த பார்வை இருக்கும் போது வந்து அந்த இடத்துல வந்து கொல்லப்பட்டதால் மன்னிப்பு கேட்டதாக அந்த வரலாறு இருக்கும்போது மீண்டும் அவருக்கு பார்வை கிடைத்ததாக சொல்லப்படுது. அந்த பார்வை கிடைத்த உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து சார், அதாவது அது வந்து நீங்கள் சொல்கிறது ஆண்டாண்டு காலம் வந்து திருப்பரங்குன்றம் முருகர் கோயில், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நான் ஏன் சொன்னால் இந்த ஆள் வந்து ஒதுக்குப்புறமாக இடம் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க இல்லையா, நான் அதற்கும் வந்து இந்த விளக்கத்தை கொடுக்குறேன். அப்போ அந்த மன்னர் என்ன பண்ணுறாரு, இவருக்காக வந்து நீங்கள் சொன்ன அந்த அவருடைய சமாதி அங்கே அடக்கம் பண்ணுறதுக்கு இடத்த கொடுக்குறாரு. செப்பேடுகள் இருக்குது. அதே மாதிரி நெல்லித்தோப்பு அந்த இடத்த ஒதுக்குறாங்க, படிக்கட்டு இது பண்ணுறாங்க. அது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒர்க் போர்டாக அது கன்வெர்ட் பண்ணுறாங்க. இது எதனால் ஒன்றுனா அந்த மன்னரால் கொடுக்கப்பட்டது தவிர இது கேட்டு வாங்கலை. தயவுசெய்து அந்த இடத்துல பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். இது வந்து கேட்டு வாங்கலை. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து சும்மா கொடுத்தாங்க. அப்போ வந்து எதனால் ஒன்று சொன்னால் அப்பயே இந்து முஸ்லீமுடைய ஒற்றுமையை பாருங்கன்னு தான் நான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்ல வரேன்.
அப்போ அங்கே வரும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த வரலாறு இப்படி தான் வந்து சொல்லப்படுது. அது வந்து அதுக்கப்புறம் வந்து வெள்ளைக்காரன் நுழையிறான். வெள்ளைக்காரன் வரும்போது நீங்கள் சொல்லுங்கள், அந்த தீபத்தூணில் வந்து ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி எந்த இஸ்லாமியர்களாவது சொல்லியிருக்கிறாங்களா? நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை சார், இன்ன வரைக்கும் பிரச்சனை பண்ணது இஸ்லாமியர்களே கிடையாது, அரசு தானே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ பாயிண்ட் நோட்டட்டா. அப்போ என்ன ஒன்றுனா, இப்போ இந்த தர்காவை பொறுத்த வரைக்கும் இந்த தர்காவை வந்து இந்தளவு பில்டப் பண்ணது யாருன்னு தெரியுமா? ஒரு ஹிந்துவாக இருந்து முஸ்லீமாக மாறிய மருதநாயகம் கான் சாஹிப் தான் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் ஆட்சி காலத்தில் இந்த தர்காவை பெருசாக்குனார். இது வரலாறு, நீங்கள் வேணால் வரலாறை பாருங்கள், புரியுதுங்களா? அவர் பேர் வந்து மருதநாயகம் கான். அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல சாஹிப் தான், அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல வந்து தர்கா இது பண்ணி இதில் ஒரு சக்தி இருக்குது இவர், ஏன்னா ஆன்மீகத்தில் இருக்கிறதால எல்லோருக்கும் என்னென்னா அந்த அவருடைய இதில் போய் வணங்க ஆரம்பித்தாங்க, மதிக்க ஆரம்பித்தாங்க. இப்போது வெள்ளைக்காரன் வந்து எதனால், நான் இப்போ எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், தீபத்தூணில் ஏற்றக்கூடாதுன்னா எந்த வருஷத்தில் யார் அதை வந்து நிப்பாட்டினது? வழக்கமான ஒரு இடம் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்த கொடுத்துருக்குறீங்க, இவர் வந்து உங்களுக்கு செய்த தியாகத்துக்காக நீங்கள் அந்த இடத்த கொடுத்துக்கும் போது, அப்போ எனக்கு என்னன்னா வந்து நாளைக்கு வந்து நீ தீபம் ஏற்றத்துக்கு நான் ஏன் தடுக்க போகிறேன்? பாயிண்ட் வந்து அதுதான் ஒன்று. இப்போ இந்த பாயிண்ட் இங்கே வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக இப்போ இன்றைக்கி வர இந்த பாயிண்ட்ல இப்போ திமுக வந்து இதை எதுக்குறாங்கன்னா, 2014லையும் 2017லையும் வந்து 2 நீதிபதிகள் கொண்ட குழு வந்து இதே பிரச்சனையை வந்து ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது வந்து என்ன பண்ணாங்கன்னா, மத பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ஆக்சுவலி மதமே சம்பந்தம் இல்லாத இடத்துல மதம் குறிக்கோள் காட்டி இதை வந்து நவுத்திட்டாங்க. வந்து இந்த ஆர்டரை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வைக்கிறாங்க. ஆனால் ஒன்று அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டிசம்பர் 1ஆம் தேதி வந்து பார்க்க போனால் நீங்கள் ஜிஆர் சுவாமிநாதன் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த போய் பார்வையிட்டு, அதுக்கு முன்னாடி பார்வையிட்டு அந்த இதுலேருந்து வந்து 15 சென்டிமீட்டர் என்னதோ இருக்கும் போது வந்து அங்கே விளக்கத்தெல்லாம் கேட்கும் போது அங்கே வந்து வைக்கலாம், தீபத்தை ஏற்றலாம் தீபத்தூணில். சார், எங்களுக்கு முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நான் தர்கா வழிபாட்டாளர்கள், இஸ்லாமியர்களை வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேட்டுங்க. தர்கா வழிபாட்டாளர் வந்து என்னன்னா உருது முஸ்லீம்ஸை சேர்ந்தவங்க, தர்காவை மசூதியை கபரஸ்தானெல்லாம் நாங்கள் பராமரிப்பு வரவங்க. இப்போ இந்த குற்றச்சாட்டை வந்து ஒருத்தர் வச்சார் பார்த்தீங்களா, அவரே வந்து தர்கா வழிபாட்டில் அல்ல, ஆனால் இன்றைக்கி வந்து தர்காவாக போகிறாரு, இந்த தர்காக்காக குரல் கொடுக்குறாரு. ஆனால் தர்காக்காக குரல் கொடுக்குறவர் வந்து முழுசாக வந்து பார்ப்போம்னா இந்த தீபத்துக்காக தான் குரல் கொடுக்குறாரு. தீபத்துக்காக குரல் கொடுக்க வேண்டாம் சார். நான் ஒரே விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் வரீங்க, நான் ஆதரவு தரேன், இதுதான் என்னுடைய இது. இப்போ அந்த இடத்துல வேணால் ஜிஆர் சாமிநாதன் வந்து அங்கே என்ன பண்ணுறாங்க, 1ஆம் தேதி வந்து தீர்ப்பு கொடுக்கும் போது 2ஆம் தேதி அதை கம்முன்னு வந்துட்டு 3ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து மேல்முறையீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தீபத்தை ஏற்ற விடலை. அங்கேயே வந்து என்ன சொல்கிறாங்க, ராமன் ரவிக்குமார் சொல்கிறாரு, எங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் தான் பிரச்சனை, எங்களுக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இல்லைன்னு வந்து சொல்கிறாங்க. கான்செப்ட் புரிஞ்சிச்சு. அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து வர வச்சு வந்து அன்றைக்கி ஈவினிங்கே ஏற்றணும்னு சொல்லும் போது காவல்துறையெல்லாம் போட்டு 144 போட்டு அடக்குமுறை ஆண்டது. இதுலேயே முஸ்லீம்களுக்கு சம்மந்தம் கிடையாது. அப்போ வந்து என்னதான் வந்து நீங்கள் பார்க்கணும், எல்லாரும் கைது செய்யப்பட்டாங்க. கோர்ட் கண்டனத்துக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்க, இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த திமுக அரசாங்கம் என்ன அந்த காரணம் சொல்கிறாங்கன்னா, ஆண்டாண்டு காலமாக வந்து ஏற்ற வேண்டிய இடத்துல தான் தீபம் ஏற்றி இருக்குது. இப்போ சிலர் வந்து கேட்குறாங்க, அந்த இடத்துல ஏற்றாமல் இந்த இடத்துல ஏற்றுறதால என்ன கடவுளுடைய அருள்வாக்கு வந்துருதானா? நான் அதுக்குள்ளே வரல சார். ஏன்னா அது என்னுடைய இந்து சகோதரருடைய கலாச்சாரமோ வழிபாடுறதுக்கு நடுவில் வரல. இப்போ நான் ஏன் வந்து இந்த இடத்துல வந்து இவர் சொல்கிறேன்னா, இப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தீர்ப்பு அங்கே கொடுத்துருக்கும் போது, ஆனால் அதுக்கு முன்னாடி என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த இஸ்லாமிய சகோதரர் 2005லேயே ஒரு ஒப்பந்தம் போட்டு இந்த இடத்துல தீப வந்து ஏற்றிக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கும்போது, சார் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கோர்ட் ஆர்டரில் போகல. ஏன்னா உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை, நம்ம 2 பேர் பேசி தீர்த்துக்கிட்டோம்னா என்ன சார் இருக்குது? எந்த கோர்ட்டை ஒன்றும் இன்வால்வ் ஆக முடியாது. மதுரைன்னு சொல்லும்போது மதுரை இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒத்துமையாக இருக்கும்போது வந்து வெளியில் இருக்கிறவங்க வந்து அந்த இடத்துல பஞ்சாயத்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் ஒத்துக்கிட்டான்னா முடிஞ்சு போச்சு கதை. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் ஒப்பந்தம் போட்டு அந்த இடத்துல வந்து முஸ்லீம்கள் வந்து கொடுத்துருக்கும் போது, ஏன்னா இந்த நம்ம தலைவர் என்ன சொல்கிறார், முஸ்லீம் நம்ம சகோதரர் என்ன சொல்கிறாரு, அந்த இடத்துல ஒரு சின்ன இடம் கொடுத்துட்டு வந்து வைக்கிறதால வந்து என்ன பிரச்சனை ஆகிட போகுது? அப்போ யார் அவர் வந்து பிளேம் பண்ணுறாருன்னா, முஸ்லீம்ஸை பிளேம் பண்ணுறாரு அந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல முஸ்லீம்ஸுங்க என்றைக்கும் அனுமதி கொடுத்துட்டாங்க. அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முஸ்லீம்ஸுங்க வந்து இதில் தலையிட்டு பண்ணலை. அப்போ நான் ஏன் வந்து கேட்குறேன்னா, ஒரு கோர்ட் ஆர்டரை வந்து ஒபே பண்ண வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. அது எந்த அரசாங்கமாக இருக்கட்டும் சார். ஆனால் அந்த தீர்ப்பை வந்து மதிக்காத வந்து திமுக வந்து அதை வந்து எதிர்கொள்ள தான் போகுது சுப்ரீம் கோர்ட்டில். ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒரு இந்திய இஸ்லாமிய குடிமகன் நான் ஏன் பதிவு பண்ணேன்னா, நான் என்னுடைய இந்து சகோதரர்கள்ட்டே வைக்கிறேன். 1991 இதே மத நல்லிணத்துக்காக ஒரு சட்டத்தை இயற்றினாங்க இல்லையா? சர்ச்சாகவே இருக்கட்டும், மசூதியாகவே இருக்கட்டும், கோயிலாகவே இருக்கட்டும். ஆனால் ஒரே ஒரு அதில் வந்து
வந்து என்ன இது தவிர்த்தாங்கன்னா பாபர் மசூதி பிரச்சனை மட்டும் அதை கொண்டு வரல. அதுக்கு தான் வந்து என்ன பண்ணாங்க, ஏன்னா 1991 ஆக்ட் இது கொண்டு வந்தாங்க. 92 பாபர் மசூதி இடித்தாங்க. இன்றைக்கி வந்து என்னென்னா வந்து பல ஆண்டு காலத்துக்கு ஒரு பிரச்சனையை வந்து நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி தீர்த்து வைத்தார்கள். ஏன்னா நீங்கள் கேட்குறதுக்கு நான் சொல்ல வரேன், அந்த பிரச்சனை வந்து முஸ்லீம்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, இந்துக்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி 2 அமைப்பையும் கூப்பிட்டு வச்சு வந்து பிரதமர் தலைமையில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அதே மாதிரி இந்த தீர்ப்பு யாருக்கு வந்தாலும் கொண்டாட வேண்டாம்னு சொல்லி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. அது அதோடு முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம் வந்து 6ஆம் தேதி வந்து இவங்க வந்து என்னென்ன வந்து அந்த இடத்துல போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு நான் ஒரே விஷயத்த சொல்கிறேன் சார். அந்த இடத்துல சிலருக்கு வந்து அந்த வந்து சின்னம் பாபர் மசூதின்னு சொல்கிறது வந்து வரலாற்று சின்னம், அந்த ஒரு வேதனையில் அவங்க இருக்கலாம். சிலர் இதை வைத்து அரசியல் பண்ணுறவங்க இருக்கலாம். என்ன கேட்டால் அது முடிஞ்சு போன விஷயத்துக்கு தேவையில்லாதது ஒன்று. ஆனால் அதில் வந்து இது ஜனநாயக நாடு, யாருக்கும் உரிமை இருக்குது. அதனால் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் எது வேணால் பண்ணுங்க, வேணாம்னு சொல்ல. ஆனால் நம்ம சகோதரர் என்ன அந்த இடத்துல சொல்கிறாருன்னா, முடிஞ்சு போன ஒரு விஷயத்தில் பாபர் மசூதி வந்து இடிக்கிறதுக்கு முன்னாடி கீழே ராமர் வாழ்ந்ததாக வந்து அந்த வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த சிலைகள் அந்த இது அதெல்லாம் வந்து எடுத்தாங்கன்னு வந்து இவர் வந்து சொல்கிறாரு. நான் ஒரே விஷயத்தை வந்து சொல்கிறேன் சார். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா வந்து இந்துக்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில், ஏன்னா ராமர் வாழ்ந்ததாக வந்து அந்த இடத்துல இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் ஆர்கிடெக்ட் எல்லாமே மசூதியாக இருக்கட்டும் கோயிலாகட்டும் எல்லாமே ஒரே வடிவமைப்பில் தான் சார் இருக்கும். ஆனால் எந்த ஒரு இதுவும் அந்த இடத்துல வந்து, ஆனால் இவர் வந்து அதெல்லாம் இது பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு அதாவது என்னென்னா குர்ஆன்லேயே போட்டிருக்குது. ஏன்னா வந்து பாபர் மசூதி கட்டுறதுக்கு முன்னாடி அங்கே ராமர் கோயில் வந்து அதை இடிச்சிட்டு அது மேலே கட்டினது வந்து தவறுன்னு வந்து அவர் சொல்கிறார் இல்லையா. ஒரே ஒரு விஷயத்தை வந்து நான் மக்களை பார்த்து கேட்குறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ராமர் வந்து கீழே இருந்ததாகவே வைத்துக்கொள்வோம். ஆனால் சொல்கிற இந்த நபர் சொல்கிற அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். இன்றைக்கி நீ பிஜேபியில் வந்த 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டராக வந்து பேசுகிற, வாழ்த்துற. ஆனால் குர்ஆன் நீ எப்போ படித்த? மதர்சாவில் போய் படித்த? சின்ன வயசுலேயே நீ வந்து படிச்சுட்டு ஸ்காலர்லாம் வாங்கின. நான் கேட்குறேன், நீயே இந்த பாபர் மசூதிக்கு ஆதரவாக இருந்து வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கிற. அப்போ பிரச்சாரம் பண்ணும்போது அப்போ உனக்கு தெரியாத அந்த ராமர் கோயில் இடிச்சுட்டா மேலே வந்து கட்டினாங்கன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நீ பிஜேபி வரும்போது வந்து எதனால் இந்துக்களுக்காக கொடை பிடிக்கிறேன்னா என்னுடைய கேள்வி. வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு தான் வந்து அவர் வந்து பதில் சொன்னோம். இப்போ வர ஏன் ஒன்றா 91 ஆக்ட் ஏன் வந்து நான் சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி எந்த ஒரு முஸ்லீமாவது கோயில் இடிக்கிறதுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்களா? இல்லை அந்த ஏதாவது ஒரு ஹிந்து வந்து கோயில் இடிச்சிருக்கிறாங்களா? இன்றைக்கி பாபர் மசூதி வந்து நீங்கள் வந்து பார்க்க போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து ராம்கோட்டுன்னு சொல்லுவாங்க சார். அந்த ஊரில் மிஞ்சி போனால் 400-500 முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க சார். 6 மசூதிகள் இருக்குது சார். இது வந்து புராதான ஒரு சின்ன இருக்கிறதால அங்கே வந்து தொழுகை நடத்தலை. இது உண்மை. ஏன் நான் வந்து சொல்ல வரேன்னா, இப்போ அந்த இடத்துல வந்து அதனால தான் வந்து நீங்கள் இப்போ சொன்னீங்க தெரியுமா, இந்த திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஒப்பந்தம் இது வந்து என்னென்னா வந்து ஆதாரப்பூர்வம் இல்லை சார். அந்த காலத்திலேயே வந்து அதே ஊரை சேர்ந்தவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டு இந்த இடத்துல ராமர் கோயில் கட்டிக்குங்கன்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ வெள்ளைக்காரன் என்ன பண்ணுறான், நீ யாரா வந்து இது பண்ணுறதால 2 பேரையும் வந்து தூக்கிட்டு கொண்டதாக வரலாறு. இது எனக்கு வந்து ஒருத்தர் சொன்னார் சார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான நபர் சொன்னார். அங்கேயே வந்து பண்ணதால, ஏன்னா இது வந்து பற்றிக்கிட்டே இருக்கணும் இந்த இது பண்ணுறதால தான். ஸோ ஏன் ஒன்று நான் அந்த இடத்துல சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நான் வந்து இந்தியாவில் வந்து முஸ்லீம்கள் எந்த விஷயத்துலையும் இது பண்ணலை. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நீங்கள் வந்து ஞானவாபி மசூதி கீழே வந்து இது இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்றைக்கி சாஜி மஸ்ஜித்துன்னு வந்து பேசுகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இஸ்லாமியர்கள் சார்பாக தயவு செய்து வந்து சட்டத்தை மதிக்கணும், கோர்ட் ஆர்டர் ஒபே பண்ணோம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாபர் மசூதியை இடிச்சாச்சு, ராமர் கோயில் கட்டியாச்சு. இனி வருங்காலத்தில் வந்து இது கீழே அது என்ன இருக்குது, அது கீழே என்ன இருக்குதுன்னு நோண்டி பார்க்காதீங்க. அப்போ இந்த சட்டத்தை நீங்கள் ஏன் மதிக்கலை? 1991 ஆக்ட் ஏன் மதிக்கலை? இதுதான் வந்து ஒரு இந்திய இஸ்லாமியருடைய நம்ம வந்து எங்களுடைய சமுதாய மக்கள் சார்பாக தான் நான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். தயவு செய்து என்னன்னா, யார் அரசியல் பண்ணுறாங்கன்னு வந்து புரிஞ்சுக்கிங்க. முஸ்லீம்களை வைத்து என்னென்னா, முஸ்லீம்களை ட்ரிகர் பண்ணலாம். அவங்க கோவப்படுத்தி விட்டாங்கன்னா உடனே என்னை அடிக்க பாய்வாங்க. அதனால் என்னுடைய பாதுகாப்பை வலுப்படுத்துறதுக்காக அரசியல் பண்ண வேண்டாம். அல்பம் வந்து என்னென்னா பதவிக்காக. சார் இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருக்கிறேன், எனக்கு வந்து எதை பற்றியும் கவலை கிடையாது. நான் எனக்கு சிறுபான்மை மக்களை வந்து பிஜேபியில் வந்து ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரியாக நான் இருந்தேன்னா எனக்கு அங்கே கொடுக்கப்பட்டதே இஸ்லாமியரோட பிரச்சனைகளை வந்து கொண்டு வரணும்னு சொல்கிறதால தான் தவிர, அந்த இஸ்லாமியர்கள் மேலே வந்து வெறுப்பை வந்து மூட்டுறதுக்கு நான் தைரியம் கொடுக்கறதுக்கு தான் அந்த இடத்துல வரணும் தவிர, ஏன்னா வந்து அதுதான் மத நல்லிணக்கம். மத நல்லிணக்கம் என்ன சார் நான் கேட்குறேன்? நான் உங்கள் கோயிலுக்கு வரதா இல்லையா? இல்லை நான் உங்கள் சர்ச்சுக்கு வரதா இல்லையா? சார் மத நல்லிணக்கம் வந்து நம்ம நல்லது பண்ணனாலும் கெடுதல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் சார். அவருடைய மத வழிபாடில் தலையிடக்கூடாது சார். தலையிடாமல் வந்து நீங்களாக இருங்க, நாங்களாக இருக்கோம். கடைசியாக ஒரு விஷயத்தில் வந்து மோகன் பகவத் RSS உடைய தலைவர் என்ன சொல்லிக்கிறார் தெரியுங்களா? இந்தியாவில் வந்து என்னைக்கு இஸ்லாமியர்கள் இல்லாமல் போகிறாங்களோ அன்றைக்கி இந்த இந்துவும் இருக்க மாட்டான்னு வந்து சொல்லியிருக்கிறார்.
மத தலைவர்கள்லாம் வந்து அந்த மாதிரி என்னன்னா, இன்னைக்கு மோடி அவர்களை வந்து இன்னைக்கு சவுதி அரேபியாவில் வந்து ரெட் கார்பெட்டில் வந்து வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு துபாயில் வந்து பார்க்க போனால் ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க. அவர் மூலமாக வந்து அந்த கலசத்தை வச்சிருக்கிறாங்க. எதனால்? ஏன்னா இந்தியாவுடைய கலாச்சாரம், உலக நாட்டில் இந்தியா இந்த அளவு வலிமையாக இருக்குன்னா கலாச்சாரம் சார். இங்கே இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அத்தனை பேருமே வந்து ஒத்துமையாக இருக்கிறாங்க. வந்து ஒன்று சேர்ந்தால் தான் சார் அந்த கலாச்சாரம். கலப்படம் தங்கத்தை வச்சு என்ன தங்கத்தில் செம்புக்கள் தான் சார் அந்த தங்கத்துக்கே மதிப்பு. இன்றைக்கி வந்து ஒரு சிமெண்ட்டில் மணலில் சிமெண்ட் கல் தான் சார். அந்த மாதிரி வந்து ஒரு ஹிந்துவில் ஒரு முஸ்லீம் கல் தான் சார் அது ஒரு கட்சி. அதுதான் சார் அந்த கட்சிக்கு வலிமை. எனக்கு இஸ்லாமியர்களே வேணாம், இஸ்லாமியர் ஓட்டுக்கே வேணாம்னு சொல்கிறதுன்னு எந்த விதத்துலையும் நியாயம். அந்த இஸ்லாமியர்களை வந்து கூப்பிடுங்க, கூப்பிட்டு வச்சு பேசுங்க. நானும் அதே இஸ்லாமியர்களும் சொல்கிறேன், வாங்க ஒன்றும் எதுக்கு நீங்கள் வந்து ஆண்டாண்டு காலத்தில் சமீபத்தில் நடந்த பீகார் எலெக்ஷனில் கூட 53 இடத்துல 43 இடம் இஸ்லாமியர்கள் இடம் தான் வந்து பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குது, வெற்றி வாய்ப்பு கொடுத்துருக்கு. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் இஸ்லாமியர்னா அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர் கிடையாதா? அப்போ இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளை தான் வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். தயவுசெய்து புரிஞ்சுக்கணும், யார் அரசியல் வச்சு பண்ணுறாங்கன்னு தெரியணும். அதே நேரத்தில் நான் இன்றைக்கும் சொல்கிறேன், நான் பாரதிய ஜனதா தொண்டுனா வந்து சொல்கிறேன், 3% 4% இருக்கிறவங்கலாம் வந்து நீங்கள் அணுகும் போது இஸ்லாமியர் அமைப்புகளை ஏன் அணுகவில்லை, ஏன் பேசவில்லை? அதை அணுகணும்னு சொல்கிறதால தான் என்னுடைய வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். அதே நேரத்தில் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வேறு எதையும் வந்து இந்த இடத்துல குறிப்பிட விரும்பலை. ஏன்னா வந்து இந்த இடத்துல இந்த சேனல் நீங்கள் போடுவீங்கன்னு சொல்கிறதால, அதாவது பிஜேபியில் இருக்கிற வந்து ஒருத்தர் இஸ்லாமிய போர்வையில் இருந்து இன்றைக்கி நான் வந்து என்ன ஒன்றுனா வந்து நீ வந்து உன்னுடைய சமுதாயத்துக்கு நின்று குரல் கொடுத்தவரை இந்து சமுதாயத்துக்கு நீ கொடை பிடிக்காத. இந்து சமுதாயம் வலிமையாக இருக்குது, அவங்க சமுதாயத்துக்குள்ளேயே வந்து கடவுள் இருக்குது இல்லைன்னு சொல்லி அவங்க அடிச்சிக்கிறாங்க. உன் சமுதாயத்தில் பல பிரிவுகள் இருக்கும்போது வந்து நீ அதை கரெக்ட் பண்ணணும், தொழுகவான்னு சொல்லணும். உன் சமுதாயத்தில் இருக்கிறவங்களாம் நல்வழி ஒழுக்கத்தை ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம் தேசத்தை பற்றி வந்து நீ வந்து சொல்லணும். நீ 20 கோடி மக்களுக்கு நீ பாடம் புகுத்த வேண்டியது யார்? நீ யார் எங்களுடைய தேசபக்தி சொல்லி கொடுக்குறதுக்கு? யார் சார் அவர் இவ்வளோ நேரம் வந்து இஸ்லாமியர் பாஜகன்றீங்க? இந்த பேரை நீங்கள் போடுவீங்களா உங்கள் சேனலில்? அப்படின்னா சொல்கிறேன், வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வந்து பேசுகிறது நான் ஆதாரத்தை தரேன். அவர் பேசுனதெல்லாம் சமீபத்தில் வந்து பார்ப்போம்னா வந்து வந்தே மாதர பாடல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யூபி அரசாங்கம் அங்கே வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் வந்து இது பாடணும்னு சொல்கிறது நான் ஏற்றுக்கிறேன் சார். வந்தே மாதர பாடணும். நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்னா, நீங்கள் அந்த இடத்துல வந்து எடுத்தோடனே வந்து ஒன்று தமிழக அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைக்கணும், இல்லை என் மாநில தலைவர் நயனார் அவர்கிட்ட கோரிக்கை வைக்கணும். சார் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாமே படிக்கிறாங்களே, அப்போ அந்த இடத்துல வந்து அந்த வந்தே மாதர பாட போனால் வந்து ஏந்து நிற்கிறாங்களா இல்லையா? யார் இழிவுபடுத்துனாங்க? இனி மசூதிகள்லாம் வந்து பார்ப்போம்னா நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் வந்து பறக்க விடுது, யாராவது அவமதிச்சு கொடுக்குறாங்களா? அவமதிக்கலை. அப்படி இருக்கும்போது வந்து வந்தே மாதர பாடம் நீ என்ன பண்ணனா மதர்சாவில் போய் வந்து பாடணும்னு சொல்லி எப்படி நீ சொல்லுவேன்? இங்கே இருக்கிற மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் கிறிஸ்டியானிட்டி ஸ்கூல்லேயும் அது பாடலையே சார். நான் போய் சொல்லலை, ஆதாரத்தோடு சொல்கிறேன். நீங்கள் போய் பாருங்கள், ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் வந்து இந்த வந்தே மாதரம் எத்தனை தடவை பாடுறாங்கன்னு வந்து பாருங்கள். அப்போ நீ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணனா மதர்சால எப்படி இது பண்ண முடியும்? நீ கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பண்ணணும். தேச பற்று இருக்குது ஒரு இஸ்லாமியனுக்கு. உன் மத வழிபாடு என் மத வழிபாடு வேற வேறையாக இருக்குது. கடவுள் ஒன்று தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ மதர்சால வந்து இன்றைக்கி ஒரு வருஷத்தில் இத்தனை லட்சம் பேர் வராங்க, அவங்க பயங்கரவாதம் இது பண்ணுறாங்கன்னா எந்த மதர்சால பயங்கரவாதத்தை வந்து ஊக்குவிக்கிறாங்க? நீ அதை சொல்ல முடியுமா? எந்த முஸ்லீம் எதிர்க்கிறாங்க உங்களால் சொல்ல முடியுமா? நீ பேரை குறிப்பிடு. நான் அதை தான் வந்து அவர்கிட்ட கேட்குறேன். யோகி ஆதித்யநாத் வந்து கொண்டு வந்தால் வந்து பிரச்சனை இல்லைன்னு வந்து சொல்கிறாரு. அது தமிழ்நாட்டிலே வரட்டும், வேணான்னு சொல்கிறார். நீ எத்தோடைய மதர்சாக்குள்ளே வந்து போகக்கூடாது, நீ ஊக்குவிக்கணும், இதெல்லாம் வந்து பாட வைங்க அப்படின்னு சொல்லி. நீ வந்து ஒரு சோசியல் மீடியாவில் அப்படி சொல்கிறதுக்கு என்ன விஷயம்? அவசியம் கிடையாது இல்லை சார். எல்லாத்தோட வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன் சார், கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். யூபி அவர் கொடுக்குற வீடியோ இருக்குது சார், நான் போடுறேன். யூபி அரசாங்கத்தில் அவர் வந்து புல்டோசரால் வந்து யோகி ஆதித்யநாத் இடிக்கிறார். ஏன் இடிக்கிறாருன்னு நான் வந்து ஒரு காரணத்தை சொல்கிறேன்னா, நான் தயவு செய்து மக்கள் சிந்திக்கிறதுக்காக சொல்கிறேன். இது நான் வந்து அவர் எதிர்க்கலை, அவர் சொன்ன கருத்தை நான் மாறுபடுறேன். அப்போ அந்த இடத்துல என்ன, நான் வந்து ஒரு புறம்போக்கு நிலத்தில் இந்துவும் இருக்கிறான், முஸ்லீமும் இருக்கிறான். அப்போ இந்துவும் இருக்கான், முஸ்லீமும் இருக்கான்னு சொல்லும் போது முஸ்லீம்களுடைய இடத்த மட்டும் வந்து புல்டோசரால் அவன் இடிக்க சொல்லும் போது அப்போ முஸ்லீம்கள் கேட்குறாங்களா, ஏன் இந்துக்களுடைய இடத்த இடிக்கலை? அவர் அதில் பதிவு பண்ணுறார். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது இங்கே என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடலாம், அதிமுகவுக்கு ஓட்டு போடலாம், ஆனால் பிஜேபிக்கு ஓட்டு ஏன் போடக்கூடாதுன்னு சொல்கிறது அவர் கருத்து, நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அவர் சொல்கிற அந்த வந்து என்ன அந்த இடத்துல சொல்கிறாருன்னா, நீ வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டே போடலையே, நீ ஓட்டு போடாததால வந்து இடிக்கிறேன்னு வந்து அவர் வந்து சொல்லாமல் சொல்கிறாரு. எதனால் ஒன்றா வந்து நாளைக்கு இந்த மாதிரி யூபியோடைய நிலைமை இங்கே வரும், அப்போ முஸ்லீம்களுக்கு வந்து இது எதிராக வந்து, ஏன்னா நான் வந்து ஒரு முஸ்லீமு, என்ன நீங்கள்லாம் எதிர்க்கிறீங்கன்னா நான் ஒரு வேளை நாளைக்கு ஜெயிச்சு மினிஸ்டர் ஆகிட்டேன்னா உங்கள் முஸ்லீம் சமுதாயத்துக்கு நான் எப்படி நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேசாத. எந்த விதத்தில் சார் நியாயம் நான் கேட்குறேன்? அப்போ உனக்கு ஓட்டு போடலன்னா நீ புல்டோசர் வச்சு இடிப்பியா சார்? நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி 2வது தடவை வரும்போது என்னத்தம்மா சார் சொன்னார், நான் ஜெயித்தாலும் தோத்தாலும் நான் இந்த மக்களுக்காக சேவையாற்றுவேன்
நான் எந்த ஒரு மத பாகுபாடு இல்லாமல் நான் வந்து அவங்கவுங்களுக்கு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஏதாவது வேறுபாடு கொடுத்தா சார் இது வரைக்கும் வந்து நலத்திட்டங்களை பண்ணின்னு இருக்கிறாரு. என் பிரதமரே சொல்லாத போது நீ யார்? ஓட்டு ஜனநாயக நாடு, எனக்கு கேட்குற உரிமை இருக்குது, எதிர்க்கிற உரிமை இருக்குது, போராட்டம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. நீ அந்த இடத்துல என்ன கேட்டா அவன் வந்து ஓட்டு போல அதனால் இடிக்கிறான், நீ என்னை தேர்ந்தெடுக்கல, அப்போ நான் எப்படி எனக்கு மனசு வரும்? எப்படி அவர் பேச முடியும் ஒரு சோசியல் மீடியாவில்? இது பிஜேபிக்கு எதிராக வந்து அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்போ என்ன, ஏற்கனவே முஸ்லீம்கள் நான் வந்து நார்த் சைடெல்லாம் வந்து இப்போ வந்து கம்மியாயிடுச்சு சார். தயவுசெய்து ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. முன்னெல்லாம் எவ்வளோ வீடியோக்கள் வரும், அவதூறுகள், முஸ்லீம் அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வருதா சார்? இன்றைக்கி சோசியல் மீடியாவில் உண்மை நிரூபணமாச்சு. அப்போ நீ சொல்கிற அந்த கருத்தே தவறாக இருக்குது. நான் அதை தான் வந்து சொல்ல வரேன். பிஜேபியில் இருந்துக்கிட்டு வேலூர் இப்ராஹிம் என்ன ஒன்றுனா இந்து முஸ்லீம்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தி இன்றைக்கி இஸ்லாமிய சில அமைப்புகள் வந்து இங்கே ஒன்று சேர விடாமல் தேர்தலில் கூட்டணி அமையாமல் அவரை பாதுகாக்கிறாரோ, இவரால் வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் தோக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது தான் வந்து நான் இந்த கட்சியின் தொண்டனாக இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். ஒரு கருத்தை பேசுறதுக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் பேசுறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து பேசணும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் என்னுடைய தலைமை என்ன சொல்லுதோ இன்ன வரைக்கும் அந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்காக நான் அதுக்குன்னு வந்து எல்லோரையும் ஒதுக்கலை. ஏன்னா ஓபிசி அன்னைக்கு ஓபிசி இருக்கிறாங்க, எஸ்சி அன்னைக்கு அவர் இருக்கிறாங்க, எஸ்டி அன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க, மகளிர் அன்னைக்கு இருக்கிறாங்க. இதே ஒரு விவசாய அன்னைக்குன்னா நான் போய் அங்கே நிற்கலாம் சார், தப்பு இல்லை. அப்போ நான் எந்த அன்னைக்கு சார் நிற்கணும்? நான் எந்த அன்னைக்கு சார் நிற்கணும்? சிறுபான்மையர் அன்னைக்கு. அதனால தான் சார் நான் வந்து எல்லா இடத்துலையும் என்ன ஒன்றா இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் பிஜேபி அல்ல. என் ஒவ்வொரு வீடியோலையும் நான் பதிவு பண்ணுற ஒரு விஷயத்தைனா நான் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, வா வந்து பேசு. நீ ஓட்டு போடலனாலும் பிரச்சனை கிடையாது, பேசு. உன் சமுதாயத்துக்கு என்ன தேவை? நான் இங்கே இருக்கிற அமைப்பு, நான் இங்கே இந்த இடத்துல வந்து சொல்கிறேன் சார். இதே இஸ்லாமியத்தை சேர்ந்த முத்தவழிகளை எதிர்த்து நான் கேட்டுக்கிறேன். இதே வந்து அமைப்பின் தலைவர்களை எதிர்த்து கேட்டுக்கிறேன். ஏன் சார் பிஜேபியில் இருக்கிறவங்களையும் நான் வந்து பகிரங்கமாக வந்து பேசிக்கிறேன். ஏன் நான் பதவிக்காகியா? எனக்கு பதவியே கொடுக்கலனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது சார். ஆனால் நான் இஸ்லாமிய சமுதாயத்துக்காக என்னுடைய குரல் கொடுப்பேன். இஸ்லாமிய சமுதாயத்துக்காக எதிர்த்து பேச இவரை போன்றவருக்கும் நான் எதிர்த்து குரல் கொடுப்பேன். அதே நேரத்தில் இந்த இடத்துல கடைசியாக என்ன ஒன்றா இஸ்லாமிய பயங்கரவாதிகளோ தீவிரவாதிகள் சொல்கிறத நிப்பாட்டணும். இது யார் பேசணும் என்னுடைய கண்டனத்தை தெரிவிப்பேன் சார். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரே ஒரு கேள்வி எழுது சார். திருப்பரங்குன்ற பிரச்சனையில் வந்து இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அந்த இடத்துல இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது இஸ்லாமிய குருக்களோ இல்லை இஸ்லாமியர்களோ ஒரு ஒன்று கூடி ஓகேங்களா, ஏங்க அவங்க தீபம் தான் ஏற்றுனா ஏற்றிட்டு போகிறாங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, என்ன சொல்கிறீங்க, மதக்கலவரம் நடந்துருதானே சொல்கிறீங்க, எங்களால் தான் நடக்கும்ன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் செய்ய போட்டோம், நீங்கள் ஏற்றிட்டு போங்க அப்படின்னு ஒரு 4-5 இஸ்லாமியர்கள் குரல் கொடுத்துருக்கலாமே சார். இது மத குருக்கள் ஒரு 4-5 பேர் குரல் கொடுத்துருக்கலாம், யாருமே குரல் கொடுக்கலையே சார். ஒரு விஷயத்த சொல்லிட்டோங்களா, தர்கா வழிபாட்டில் வந்து ஏன் இந்த விஷயத்துலனா தர்கா வழிபாட்டில் வந்து 50-60% என்னென்னா நிறைய பேர் வழிபாடு பண்ண மாட்டாங்க, புரியுதுங்களா? நாங்களாம் உருது முஸ்லீம்ஸு, எங்களுடைய அமைதி தான் எங்களுடைய பெரிய எங்கள் மார்க்கம் சொல்லி கொடுத்தது. அங்கே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் இது பண்ணோம்லாம் எங்கள் மார்க்கத்தில் இல்லை. இப்போ நீங்கள் அந்த இடத்துல திருப்பரங்குன்றத்தில் வந்து ஒரு பரபரப்பு அங்கே நடக்கும் போது இப்போ நாங்கள் இஸ்லாமிய அமைப்பு அங்கே வந்து சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த இடத்துல யாராவது கொளுத்தி போட்டான் இல்லை ஏதோ ஒருத்தன் அந்த கல்லை தூக்கி அடிச்சிட்டான், அதை வச்சு எவ்வளோ பெரிய அரசியல் பண்ணுவாங்க. இது வரைக்கும் யாராவது ஒரு இஸ்லாமிய தலைவர் எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க தீபம் ஏற்றாதீங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு முத்தவழி ஏதாவது ஒருத்தர் எங்களை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணால் நாங்கள் எப்படி சார் வந்து பொறுப்பேற்க முடியும்? புரியுதுங்களா? 2005 நாங்கள் எழுதி கொடுத்துட்டோமே சார், வாங்க உங்கள் வழிபாடு நீங்கள் பண்ணுறதுல தவறில்லை, நாங்கள் ஒத்துழைப்பு தரோம். எப்படி ஒரு இந்து சகோதரர்கள் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களோ அதையும் வந்து சொல்ல இது பண்ணுற அந்த இடத்துல பாங்கு சவுண்டை கூட வந்து அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார். அது அவசியமே கிடையாது சார். இன்றைக்கி ஊர் சைடெல்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சீர்வர் சேர்த்துன்னு போகிறாங்க கோயிலுக்கு. கோயிலில் இருக்கிறவங்க வந்து மசூதியில் வந்து நிற்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த மசூதிக்குள்ளே நீங்கள் வந்து போகலாம், எந்த மதர்சாக்குள்ளேயும் நீங்கள் வந்து போகலாம், எந்த விதமான நிபந்தனை. கடைசியாக ஒரு விஷயம், அஜித் தோஹல் இந்திய நாட்டுடைய பாதுகாப்பு இதில் இருக்கிறவர், அவர் ஒரு வீடியோ போட்டு நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? இந்தியாவில் வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கிடையாது, அவங்க எல்லாரையும் நாங்கள் எப்பயோ துரத்தி அடிச்சிட்டோம், இது வெளிநாட்டு பயங்கரவாதி சதிகள் தவிர இந்தியா இருக்கிற ஒரு முஸ்லீமும் இதில் சம்மந்தம் இல்லை, இதில் முழுக்க மீடியாக்களுடைய ப்ளே தான் இருக்குது, அரசியல் ப்ளே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு டெல்லி பாம்பு பிளாஸ்ட் வந்து அப்படியே ஆப்போசிட்டெல்லாம் சார் இருக்குது. எல்லாம் ஃபாரினர்ஸ் கிடையாது சார், அவங்க எல்லாமே இந்தியாவை சேர்ந்து இந்தியாவிலே டாக்டராக இருந்து இந்தியாவிலே எல்லாமே படித்து பண்ணவங்களா சார். ஒரு விஷயத்த ஒன்று சொல்கிறேன், காஷ்மீர் மாநிலம் மூல செலவு செய்கிறது. இப்போ ஒரு விஷயத்த பாருங்கள், அதே இடத்துல வந்து பார்ப்போம்னா அதே வந்து இந்துக்கள் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிருக்கிறாங்க, ஆனால் முஸ்லீம் பேர் தான் சொல்லப்படுது, புரியுதுங்களா? இப்போ நம்ம அதுக்குள்ளே போனால் அப்போ வந்து பெரிய சம்பவம் நடக்க வேண்டியதை அதை தடுத்து நிறுத்திருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லணும். நீங்கள் அதை பாருங்கள், நான் அதுக்குன்னு வந்து ஆதரவு கொடுக்கல. என்னதான் இருந்தாலும் அந்த டெல்லி சிஎம் பொறுப்பெடுக்கணும் சார். நான் சும்மா வந்து காலம் தடுத்து போடலாம் சொல்லலை, பெரிய சம்பவத்தை தடுத்து இருக்கிறாங்க. ஆனால் அதற்கு பதிலடி நம்ம பிரதமர் கொடுப்பார் சார்.
எத்தனை பேர் சார் ஒரு நாடு சார் 140 கோடி மக்கள் சார். 140 மக்களுக்கு வந்து இன்றைக்கி நம்மளால் முடிஞ்சிருக்க ராலேருந்து எண்ணெயிலேருந்து எல்லாருமே எல்லாம் வந்து டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறாங்க சார். எப்படியாவது நம்ம நாட்டில் ஏதாவது ஒரு பிரிவினையும் ஒரு பிரச்சனையும் ஒரு கலவரத்தையும் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிற சதியில் துட்டு குத்துட்டு இங்கேருந்து நான் இப்போ கேட்குறேன், இங்கேருந்து எவன் வேணும் வெளிநாட்டில் போகிறான், யார் யார் என்ன கண்காணிக்கிறாங்க. அந்த சதி வேலையை வந்து இல்லைன்னா நம்மளுடைய பாரதம் உறுதுணையாக இருக்கணும், நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் சார். எந்த ஒரு விஷயத்தில் வந்து ஏன் இவன் பண்ணியிருக்க மாட்டான் அவன் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லி நம்ம நிற்கணும் சார். நம்ம நம்பணும், நம்ம பிரதமரை நம்பணும் சார். அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை இளையபாரன் நிறுவனத்துக்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த் சார்.